ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராம ராம ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத், சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியாணிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா, ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சராணனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा, धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां, वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः, सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं, पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं, प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. गोपिका जीवनस्मरणम्. பிரகிருதி குயவனை காட்டிலும் மண்ணு வேர், ஒரு காலம் குயவன் மண்ணாக முடியாது. அதுபோல பிரகிருதி பிரம்மத்தை காட்டிலும் வேறையாயிருந்தால் அந்த பிரகிருதி யார் சிருஷ்டி பண்ணினா?
இல்ல அது சாஸ்வதமாக இருக்குமானால் சதே வேற ஒரே சாஸ்வத வஸ்து என்றும் ஏகமேவ என்றும் அத்விதீயம் என்றும் ச ஏகஹா என்றும் ஒரே வஸ்துவை தான் சாஸ்வதமா சொல்ல இஷ்டப்படுறது உபனிஷத். 2-3 வஸ்துவை சாஸ்வதமாக சொல்ல இஷ்டப்படலேன். இப்ப பிரகிருத்தின்னு ஒண்ணு உண்டானால், பிரபஞ்சம்னு ஒண்ணு உண்டானால், ஜீவன் ஒண்ணு உண்டானால் அவ்வளவு பேதங்களையே கபலீகரம் பண்ணிவிட்டு தான் ஒன்றே அபேதமான வஸ்துவாக இருக்கு பிரளயத்துல அப்படிங்கிறதுனால தானே எல்லாமே அவனிடத்துல ஒடுங்கி சிஷ்யதே சேஷசம்யா என்று சேஷமாக பிரம்மஸ்வரூபம் மட்டிலும் மிச்சப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அப்ப எப்படி பேதமா அபேதம் சித்திக்கிறதுனால் பிரகிருதியை பேதப்படுத்தி சொல்ற போதிலும் கூட சக்தி சக்திமதோர் அபேதா அப்படிங்கிறது போல மாயாந்து பிரகிருதிம் வித்யாம் மாயினந்து மகேஸ்வரம் அப்படிங்கிறது போல சக்திமான விட்டு சக்தி பிரிஞ்சு இருக்காது. பேசுற சக்தி பேசுறவனை ஆசிரியித்து தானே இருக்கு. என்னை தவிர அந்நிய வஸ்து இல்லையா அந்த பேச்சுங்கிறது. கழுக்கிற சக்தி கழுக்கிறவாளை ஆசிரியிச்சு தானே இருக்கு. அப்ப சிருஷ்டிக்கிற சக்தி சிருஷ்டிக்கிறவனை ஆசிரியிச்சு தானே இருக்கும். அப்போ அந்த சிருஷ்டிக்கிறவனை விட்டு அந்நியதாக அதை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி அபின்ன தத்துவமாக அது இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தன்மையை காட்டுறது. பிரகிருதிங்கிறது ஸ்வபாவம் அப்படிங்கிறது சுதந்திரமான வஸ்து இல்லை. சொம்னு ஒண்ணு வச்சு அதனுடைய பாவம் அப்படிங்கும் பொழுதே சொத்தை விட்டுவிட்டால் பாவம் அபாவமா போயிடும். அப்படிங்கும் பொழுது அது ரெண்டும் பாவம்ங்கும் பொழுதே ஸ்வஸ்வரூபமான பரமாத்மாவனுடைய பாவமாவே அதை ஏற்கப்படுறதுனால கொயவனை தவிர அந்நிய வஸ்து போலே இல்லை. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணுமானால் ஊர்ணநாபிகி யதோர்ணுதே என்கிறார். 8 கால் பூச்சியானது ஒரு வலை பின்றதே அதற்கு வெளியிலேந்து நூல் கொண்டு வரதில்லை. கொயவன் எப்படி மண்ணை கொண்டு வரானோ அதுபோல வெளியிலேந்து அது நூல் கொண்டு வரதில்லை. தன்னிடத்திலே இருந்தே ஒரு நூலை கக்கி அது ஒரு வலையாக ஆக்கி அதனுடைய மத்தியில் அது அந்தர்யாமியாகவும் இருந்து சிறு சிறு பூச்சிகளை முழுங்கி கொண்டு தனக்கு அந்த விளையாட்டு போரும்னு தோணித்தானால் மறுபடியும் அந்த நூலை இழுத்து கொண்டு தான் மட்டிலும் மிச்சப்படுகிறது. அதுபோல தன்னிடத்திலே இருந்து வந்த சக்தியான மூல பிரகிருதியை கொண்டு ஊர்ணநாபியாகிய பரமாத்மா வலை என்கின்ற பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி அதுல விழுந்த பூச்சிகளை போன்ற ஜீவாத்மாக்களை பிடிச்சு தன்னிடத்துல அடக்கி கொண்டு இந்த விளையாட்டு போரும்னு சொன்ன பிறகு உடனே அந்த பிரகிருதியாகிய நூலையும் தான் முழுங்கிவிட்டு தான் மிச்சம் இருக்கு. இந்த நூலை கக்கிறதுக்கு முன்னாடி அது குண்டான பூச்சியா இருந்து என்றும் கக்கின பிறகு இழைச்சு போயிடுத்து என்றும் மறுபடியும் நூலை முழுங்கி விட்டதுனால குண்டு பூச்சி ஆயிடுச்சுங்கிற விகாரம் இல்லாம அது தன் ரூபத்தில் இருந்து கொண்டே இவ்வளவு காரியத்தை சாதிக்கிறது போல சர்வேஸ்வரன் தன்னை விட்டு விபின்னமான அபின்னமான பிரகிருதியை கொண்டே ஜெகசிருஷ்டியாதி காரியங்களை பண்ணி காரணமான தங்கம் காரிய வஸ்துல வியாபிச்சிருக்கிறது போலே பிரபஞ்சமாகவும் அவன் இருந்து பிரபஞ்சத்தையும் தன்னிடத்துல அடக்கி கொண்டு பிரம்மமாகவும் இருக்கிறான். அப்படிங்கிறதுனாலே 2 விதமான காரண வஸ்துவும் அவன்தான், அவனை தவிர அந்நிய வஸ்து இல்லை என்கின்றத நமக்கு அழகாக பாகவதம் லகுவாக பெரிய அதிகரணங்கள்ல எடுத்து பேச வேண்டிய விஷயத்தை 2 வார்த்தையால பிரிச்சு கொடுக்கிறது. யதா ஏன அந்நியதா அர்த்தம் பண்ணவே முடியாது இந்த இடத்துல. யதா ஏன ஏனேங்கிறதுனால கர்த்தா நிமித்த காரணம், யதகாங்கிறதுனால உபாதான காரணம். எவன் தானே தன்னுடைய திரவியமான தன் சொரூபமாவே இருக்கக்கூடிய பிரகிருதியால இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணினான். இதுல என்ன கவலை வருது அவளுக்கு அப்படின்னு கேட்டா பிரம்மத்துக்கு விகாரம் வந்துடுமேன்னு கவலை வருது. ஏனால் தயிர் விகாரமாகித்தானே வெண்ணையாகும், வெண்ணெய் விகாரமாகித்தானே நெய்யாகும். காரணம் அழிஞ்சு போயிடுறதும் உண்டு, காரணம் விகாரப்படுறதும் உண்டு. காரணம் அழிஞ்சு போயிடுறதும் உண்டு. ஒரு பீஜம் புளியங்கொட்டை போட்டோமானால் புளிய மரம் உழைக்கிறது. புளியங்கொட்டை அதுக்கு காரணம். போட்ட புளியங்கொட்டை அழிஞ்சு போயிதான் புளிய மரம் உழைச்சிடுது. புளிய மரம் அழிஞ்சு விட்டதுனால பீஜம் அழிஞ்சு போயிடுது, காரண வஸ்து அழிஞ்சு போயிடுது. அது திரவியமா இருந்ததுனாலே அழிஞ்சுது. கர்த்தாவா இருந்தா அழிஞ்சிருக்க மாட்டான். நிமித்த மாத்திரமான காரணமா இருந்தா விதை போட்டவன் மரமா முளைச்ச பிறகு அழிய மாட்டான். விதையா இருந்தா மரமா முளைச்ச பிறகு அழிஞ்சு போயிடும் இல்லையா? அதுபோல பிரம்மத்தை நீ திரவியமா எடுத்துண்டியானால் பிரபஞ்சமாக அது ஆன பிறகு திரவியம் பிரம்ம அழிஞ்சு போயிருக்கணுமே. பீஜமா இருந்ததானா, அதுக்கு திரவியமா இருந்ததானா, விதையா இருந்ததானா அழிஞ்சு போயிருக்கணுமே. பிரம்மத்துக்கு ஹானி வந்துடுமே. மற்றொன்று விகாரப்படுறது, காரணத்திலிருந்து காரியம் விகாரப்படுறது. பால் தயிராகிறது, திரிஞ்சுதானே தயிராகிறது. தயிர் விகாரப்பட்டுதானே வெண்ணையாகிறது, வெண்ணெய் விகாரப்பட்டுதானே நெய்யாகிறது. அதுபோல பிரம்மம் விகாரப்பட்டுதானே உலகமாயிருக்கணும். அப்போ பிரம்மத்துக்கு விகாரம் உண்டுங்கிறது சாஸ்திரம் ஒத்துக்காதது. உபனிஷத்து எங்கேயுமே ஒத்துக்கலையே. நிர்விகார வஸ்துவாச்சே.
நீ பிரம்மம் விகாரமாகி பிரபஞ்சமாச்சுன்னு சொன்னா விருதமா? இல்லை, காரணமா அழிஞ்சு போயிடும், பிரம்மம் பூரா அழிஞ்சு போய் பிரபஞ்சமா இருக்கு, பிரம்மமே இல்லைன்னு சொல்லணும். இந்த ரெண்டும் இருக்கே, அந்த காரணமே காரிய வஸ்துவாகிற பட்சத்துல இந்த ரெண்டு தோஷம் இருக்கேன்னா எல்லாத்துக்கும் இந்த சட்டம் கிடையாது. விகாரம் பண்றது அப்படிங்கிறது பால் தயிராகிற விஷயத்துல வேணா விகாரப்படுறது அப்படின்றதே தவிர, காரணம் அழிஞ்சு போயிடுங்கிறது விதை செடியாகுங்கிற விஷயத்துல வேணா இருக்கே தவிர, சில விஷயங்களே காரணம் பாட்டு காரணம் இருக்கு, காரியம் பாட்டு காரியம் இருக்கு, அழியாமே இருக்குங்கிறதையும் பார்க்கிறோம். ஏன்னா ஒரு தாய்க்கு குழந்தை பிறக்கிறது, தாய் காரணம், குழந்தை காரியம். தாயும் இருக்கா, குழந்தையும் இருக்கு. தாய் அழிஞ்சுதான் குழந்தையா வரணுங்கிற அவசியம் இல்லை. அதனால பீஜம் அழிஞ்சுதான் காரணம் விருட்சம் வர்றது போனே காரண வஸ்துவ அழிஞ்சுடணுங்கிற அவசியம் இல்லை. விகாரப்படுறதே நாள் விகாரப்படலை, காரிய வஸ்துவாக ஆகியும் விகாரப்படாமையே இருக்கு தங்கம். குண்டலம், வளை, மோதிரம் முதலிய காரிய ரூபங்கள் தெரிகிறதே தவிர காரணமான தங்கம் மாறிவிடல. அதுல மாறிடும் பட்சத்துல தங்கத்தை எடுத்து மோதிரமா பண்ணிவிட்டால் பித்தளையா போகணும், சங்கிலியா பண்ணினால் ஈயமா போகணும். ஈயமா போனா தான் சங்கிலியா பண்ணத்தினால மாறிடுத்து அப்படின்னு ஒருத்தரும் பண்ணவே மாட்டான். அவள் சங்கிலியா பண்ணினாலும் தங்கம் தங்கமாவே இருக்கும், மோதிரமா பண்ணினாலும் தங்கம் தங்கமாவே இருக்கும். ஸ்வரூபம் நிர்விகாரமா இருக்கும், நாமரூபம் மட்டும் தெரியும். அப்படிங்கிறதுக்கு இந்த திருஷ்டாந்தமே போருமே. நாமரூபம் தெரிகிறது உலகத்துல. இவா ஸ்திரீ, இவா புருஷா, இவா வேண்டியப்பட்டவா, வேண்டாதவா, இவா சத்ரு, இவா மித்ரா, இவ்வளவு நாமரூபம் தெரிகிறது. ஆனால் வஸ்துதா என்ன இருக்குனால் காரண வஸ்துவான பிரம்மம் தான் இருக்கு, அது விகாரப்படாதபடியே இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? பின்ன நமக்கு நாமரூபம் தானே தெரியுது, பிரம்மம் தெரியலையேனா அது உன் கண் கோளாறு. தெரிகிறவாளுக்கு தெரிகிறதே, தெரிகிறவாள் சொல்றாளே சர்வம் பிரம்மமயம் என்று சொல்றாள். அவளுக்கு ஒன்றும் தெரியலையே. அவளுக்கு தூண்டான் தெரியுது, இவன் அப்பா அடிச்சுக்கிறான், புள்ள பிரம்மன் தான் தெரியுதுங்கிறானே. ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டாளா? எங்க எனக்கு தெரியுது, எனக்கு பிரமாணம்னா அவனுக்கு தெரியுது, அவனுக்கு பிரமாணம்னால் அப்படி சொல்ல முடியாது. ரெண்டும் பிரமாணம் தான் சொல்ல முடியாது. ஏன்னா பிரகலாதனுடைய தரிசனத்துல ஹிரண்யகசிபு தரிசனம் அடிபட்டம், ஹிரண்யகசிபுனுடைய தரிசனத்துல பிரகலாத தரிசனம் அடிபடல. பலசாலி ஹிரண்யகசிபு தான், ஆனா பிரகலாதனை முழுங்க முடியல. பிரகலாதனுடைய தரிசனம் தான் அங்க பரமார்த்த தரிசனமா இருந்தது. ஹிரண்யகசிபு பார்த்தது பொய்யன்னு நிரூபணம் ஆயிடுத்து இல்லையா? சத்தியத்துல தானே, பரமார்த்த சத்தியத்துல தானே மறைஞ்சுடும். இது நமக்கு தெரியலேங்கிறதுக்காக நம்முடைய கோண பார்வைக்காக வேண்டிய அந்த வஸ்துவை இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பார்வை நமக்கு வேணும் என்றுதானே ஆசைப்படணும். அபேதரிசிகளா இருக்கிறவர்கள் தத்துவதரிசிகள். லௌகிகமான ஒரு திருஷ்டாந்தமே சொல்றேன். ஒரு பெண் நகை வாங்குறதுக்கு வரா ஒரு கடைக்கு. இங்க வந்தால் மோதிரம் இருக்கா சாமி? இல்லம்மா, வளைதான் இருக்கு. வளைய மோதிரம் வாங்க வந்தாள், வளையன்னு போயிட்டாள். ஒரு பெண் வளை வாங்க வந்தாள், சாமி மோதிரம் இருக்கான், உள்ளூர் கடையில வளைதான் இருக்கு. சங்கிலி வாங்க வந்தாள் ஒருத்தி, சங்கிலி இருக்கோம்மா, இது வளைய கடைன்னாம்மா, அந்த கடையில போய் கேளு. சங்கிலி, மோதிரம், வளைன்னு வந்தவாள்லாம் தனக்கு இஷ்டப்பட்ட நாமரூபம் அதுல இல்லாததுனாலே போயிட்டா. தங்கம் திருடுறதுக்கு ஒருத்தன் வந்தான். அவன் வந்து உள்ள புகுந்தது மோதிரத்தை பார்த்தான், வளைய பார்த்தான், சங்கிலியை பார்த்தான், எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிறான். ஏனால் அவன் அதுல காரண வஸ்துவை பார்க்கிறான், காரிய நாம ரூபங்களை பார்க்கல. காரண வஸ்துவை பார்க்கும்போது இதுவும் தங்கம், அதுவும் தங்கம், அதுவும் தங்கம் பொழுது எல்லாம் அவனுக்கு வேண்டியதே தவிர வேண்டாங்கிறது ஒண்ணு இல்லை. எப்போ நாமரூபத்தை பார்க்கிறோமோ அப்பதான் இவன் நமக்கு வேண்டியவா, அவன் வேண்டாதவா, இவன் வேணும், அது வேணும், ராகத்வேஷங்கள்லாம் இதுல தானே உண்டாருது. தத்துவத்தை பார்க்கும் பொழுது ராகத்வேஷம் உண்டாகிறதுக்குமே இல்லையே. அந்த ஒரே தத்துவமாக எங்கும் இருக்கிறது பரமார்த்த தத்துவம் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறத காட்டி எஸ்மின் இதம் எதச்சேதம் ஏனேதம் அதை புஷ்டிப்படுத்துறார். இன்னும் ஏ இதம் ஸ்வயம், இரண்டு வித காரணமாக இருப்பதனாலேயே எவரே ஸ்வயம் இதம் இந்த பிரபஞ்சமோ. அதனால்தான் விஸ்வஸ்மை நமகாங்கிறோம், விஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம். இதம் ஸ்வயம் யஸ்மின் இதம் யதச்சேதம் ஏனேதம் யஇதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹாதம் பிரபத்யே ஸ்வயம் புவம். யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹா யஇதம் ஸ்வயம், எல்லாம் அவன்தான். அப்படியா, ரொம்ப சௌகரியமா போயிடுச்சு. ஏன் நான் சாப்பிடுறது, குடிக்கிறது, என்னென்ன பண்றப்போ இதெல்லாம் பிரம்மஸ்வரூபம். எழுதி எல்லாம் ஸ்வயம் பிரம்மஸ்வரூபம் தான். எத்தனாலும் சாப்பிட்டு கொண்டு என்னென்ன குடிக்கிற பழக்கம் உண்டோ எல்லாத்தையும் எல்லாம் பிரம்மஸ்வரூபம்.
அப்படின்னு குடிச்சுட்டு என்ன இதுதான் ஞானம், பிரம்மார்ப்பணம், பிரம்மகவிகி, பிரம்மாக்னம், பிரம்மணாகுதம், பிரம்மைவ தேலகந்தவியம், பிரம்மகர்ம சமாதினான்னு சொல்லியிருக்கேன். கீதப்படி நான் தான் இருக்கேன் என்று அவித்து விட்டாச்சுன்னு சுதந்திரமா கண்டதை சாப்பிட்டு கண்டதை குடிச்சுண்டு சுதந்திரமா இருந்தா என்னடா நான் பிரம்மானுபவம், பிரம்மனிஷ்டால் நாங்கள்லாம், எங்களுக்கு எந்த விதி நிஷேதமும் கிடையாது. அதெல்லாம் கீழ்ப்படி. கீழ்ப்படியில் இருக்கிறவங்களுக்கு தான் விதி நிஷேதம். இப்படி கிளம்பிடலாமா பிசாசு மாதிரின்னா? எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சு விடலாமா? எல்லாம் பிரம்மஸ்வரூபம்னு தெரிஞ்சு விடலாம். ஆனா சாணியை வச்சா கூட சாப்பிடணும். எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சது வாஸ்தவமானால் நீ கிளப்புல போய் சாப்பிட்டு இதுவும் பிரம்மஸ்வரூபம், நான் அதிவர்ணாசிரமி, நான் மகாஜானி ஆயிட்டேன், எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றேன். நீ சாணியை சாப்பிடணும். முடிவான்னார். சாப்பிட்டு காண்பிச்சார் ஒருத்தர். ஸ்தாலி புரீஷாதீனபி அமிர்தவது அபியவகரதி கணபின்யாக்க ஸ்தாலி புரீஷாதீனபி. பின்னாக்க கொண்டு வச்சாலா அமிர்தவது அபியவகர அப்படின்னா இருப்பாவா? பிரம்மனிஷ்டால் எப்படி இருப்பா? பின்னாக்க கூட தான் சாப்பிட்டா. அனுகூலமானவைகளை பிரம்மஸ்வரூபம் சொல்லிட்டு அப்புறம் பிரதிகூலமானவை எனக்கு பிடிக்காது அப்ப மட்டும் நியமம்னு சொல்லிட்டியானா? ஏன்னா சகா மித்யாச்சார சவுச்சதே. அவன் பொய்யொழுக்கம் ஒண்ணுன்னா தோணும். எல்லாம் பிரம்மஸ்வரூபம் உனக்கு வாஸ்தவமா தெரிஞ்சு விட்டுதானால் உனக்கு தர்ம பிரவருத்தியே வராதுங்கும் பொழுது அதர்ம பிரவருத்தி எங்கேன்னு வரப்போ? சர்வதர்மான் பரித்தியஜேன்னு சொல்லும் பொழுதே அதர்மமும் அதுல அடங்கி எடுத்துனார். அப்புறம் அதர்மத்தை தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. தர்ம பிரவருத்தியே வராதுங்கும் பொழுது அதர்ம பிரவருத்தி ஏது இப்ப வரப்பொழுது நியமமும் இல்லை நிஷேதமும் இல்லைங்கிற நிலை உனக்கு வந்துடுமே சுகபிரம்மத்தை போல. அப்ப அவனுக்கு போய் சாஸ்திரத்தை தலையில கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இப்படித்தான் இருக்கணுங்கிற நிர்ணயம் அவனுக்கு கிடையாது. அவனுடைய நிலைமை வேற அப்படிங்கிறத காட்டார். யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹா. ஆகினாலே பிரபஞ்சமே பிரம்மஸ்வரூபம்னு பிரபஞ்சானுபவத்துக்காக சொல்லல. அது பிரபஞ்சமே பிரம்மஸ்வரூபம்னு. பிரம்மார்ப்பணம், பிரம்மகவிகி, பிரம்மாக்னம், பிரம்மணாகுத்தம்னோ அல்லது நீ சாப்பிடுறதெல்லாம் பிரம்மம்னு நினை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்காக சொல்லல. ஏன்னா பிரம்மமே அவனுக்கு கவிசு, பிரம்மமே அர்ப்பணம், பிரம்மமே அவனுக்கு ஞான யஜ்ஞ சொல்ற பிரகரணமாம் இது. கர்மாவில பிரம்ம தரிசனம் உண்டு. சாத்தத்துல அன்னஞ்ச பிரம்மா, அகஞ்ச பிரம்மா, போக்தாச்ச பிரம்மா அப்படின்னு சொல்றா. சாத்தத்துல கர்மாவில பிரம்ம தரிசனம் சொல்றாங்க. அன்னத்தையே பிரம்மம்னு நினை, கர்த்தாவையே பிரம்மம்னு நினை, சாப்பிடவாளையே பிரம்மம்னு நினைக்கிறது. ஏன்னா அவன் கர்மனிஷ்டன். இங்கே ஞானனிஷ்டன சொல்ற பிரகரணம் அவனுக்கு பிரம்மமே கர்மா, பிரம்மமே அக்னி, பிரம்மமே ஹவிசு, பிரம்மமே ஹூதம் என்று பிரம்மத்தையே தியானம் பண்ணுங்கிறார். சுவாமி நம்மாழ்வாருடைய அனுபவம் இது. அவரை சொல்லும் போது உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்ல. எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொன்னாரால் சாப்பிடுறதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கண்ணன் அப்படின்னு சாப்பிட்டு இருந்தாரா? தண்ணீர் குடிக்கிறதெல்லாம் என்ன குடிக்கிறேன்? நான் கிருஷ்ணனைத்தான் குடிக்கிறேன் என்று குடிச்சுட்டு இருந்தாரா? வெத்தலை போட்டுனால் 1வது 2வது 3வது 4வது எல்லாம் கிருஷ்ணஸ்வரூபம் என்று வாயில அடைக்கின்றாரா? என்ன பண்ணினார்னா அவர் என்ன பண்ணினார்னு தெரிஞ்சுண்டா இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் புரியும். அவர் என்ன பண்ணினார்னு தெரிஞ்சுண்டாக்க எல்லாத்தையும் போட்டுண்டு கிருஷ்ணன் அவன் சொல்லிட்டு இருக்கல. கிருஷ்ணனையே எல்லாமாக பார்த்தார் அப்படிங்கிறதுனால ஒரு டிராப்பு தாய்ப்பால் கூட அவர் குடிக்கல, இவ்வளவு அன்னம் சாப்பிடல, ஒரு நாள் வெத்தலை போட்டுக்கல, ஒரு நாள் ஒண்ணு பண்ணாதபடி அதே பிரம்மானுபூதியிலேயே அவர் இருந்ததுனால எல்லாம் கண்ணன் என்று பார்த்தார். கண்ணனை எல்லாமா பார்க்கணுமே தவிர எல்லாத்தையும் கண்ணன் பார்த்துட்டு வாயில போட்டுக்கிறதா சாமர்த்தியம்? எல்லாத்தையும் கண்ணனை வாயில போட்டுக்கிறது அத்வைத தரிசனமாகாது. எது பரமார்த்த தரிசனமாகும்? கண்ணனை எல்லாமா பார்க்கணும்னா அப்புறம் வாயில போட்டுக்கவே மாட்டான். அப்புறம் எத்தால எங்க வாயில போட்டுக்கிறது? அப்புறம் போக்திரு போக்கிய பாவமே போயிடுத்தே. போக்திரு போக்கிய பாவமே போன பிறகு கிருஷ்ணஸ்வரூபம் ஒண்ணுதானே மிச்சப்படும். அந்த பரநிலைக்கு போகணுங்கிறது இந்த ஸ்லோகம். யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹாகா. அந்த நிலைக்கு போயிடு. இந்த உலகத்தை பிரம்மமா பார்த்து விட்டேனா உலகம் மறந்து விடுத்து. அப்ப உலகத்தை தாண்டி விட்டேன்னு அர்த்தம். யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரகாகா. அப்படி எட்டாத நிலையிலே சர்வலோகங்களாகிய மாயா விஸ்தாரங்களை காட்டி வித்த காற்றவன் வேற வித்த வேறையாக ஆகி கடைசியில வித்த காற்றவனுடைய சாமர்த்தியத்தை பார்க்கணுமா? வித்தைய பார்க்க கூடாது. குழந்தைகள்லாம் வித்தைய பார்த்தன எப்படி இருக்கு வித்தைய பார்த்தன விவேகியா இருக்கிறவன் இவ்வளவு வித்தைய காட்டுறானே அவன் என்று அவனை பார்க்கணும். அவனை பார்த்துட்டானால் அவனுடைய குணங்கள்ல ஈடுபடுவான். யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹா. அந்த வஸ்து மட்டிலும் தம் பிரபத்யே ஸ்வயம்புவம். ஸ்வயம் பிரகாசமாக தானே சத்தியமாக இருக்கக்கூடிய பொருள் அந்த பரம்பொருளை சரணமடைகிறேன் என்கிறார்.
தம் பிரபத்யே ஸ்வயம்புவம் யஸ்வாத்மனீதம் நிஜமாயயார்ப்பிதம் க்வசித் விபாதம் க்வச தத்திரோஹிதம் அவித்ததிருக்கை சாட்சுபயம் ததீட்சதே ச ஆத்மமூலோவது மாம் பராத்பரः காலேன பஞ்சத்வமிதேஷு கிருத்ஸ்னசः லோகேஷு பாலேஷு ச சர்வஹேதுஷு தமஸ்ததாசீத் ககனம் கபீரம் யஸ்தஸ்ய பாரே அபிவிராஜதே விபுஹு. சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிற கிரகஸ்தனா, உத்தம கிரகஸ்தனாம் அவன். ஒரு கிரகிணி சாமர்த்தியமா குடும்பம் நடத்துறா. கிரகஸ்தனுக்கு ஒரு வேலை கிடையாது. அந்த கிரகிணி என்ன செய்கிறாள்? பொழுது விடிஞ்சதும் கிரகஸ்தனிடத்திலிருந்து சாவியை வாங்கிக்கிறாள். அங்கங்க ரூம் எல்லாம் திறக்கிறாள், வாசக்கதவெல்லாம் திறக்கிறாள். தூங்குற குழந்தைகள்லாம் எழுப்புறாள். அந்த குழந்தைகள்லாம் பல்லு தேய்ச்சி விட்டு ட்ரெஸ் பண்ணி அதுக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி இந்த குழந்தைகள்லாம் கவனிச்சுக்கிறாள். அந்த குழந்தைகள்லாம் ஏதாவது தப்பு பண்ணினா செம்மையா அடிக்கிறாள். அந்த குழந்தைகள்லாம் சமத்தா படிச்சா சந்தோஷப்பட்டு மிட்டாய் கொடுக்கிறாள். சாயங்காலம் விளையாட விடுறாள். ராத்திரி ஆயிடுச்சு எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஒரு பாயை போட்டு எல்லாத்தையும் மூடி எல்லாத்தையும் தூங்க பண்ணி விட்டு எல்லா ரூமையும் பூட்டிண்டு சாவியை கொண்டு பர்த்தாட்டுக்கு கொடுத்துட்டு தானும் பர்த்தாட்டுக்கு படுத்துன்னு விடுறாள். ராத்திரி பூரா கம்முன்னு படுத்துட்டு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் முன்னாடி இவதான் எழுந்துக்கிறாள். எழுந்துட்டு பர்த்தாட்டுக்கு சாவியை வாங்கிக்கிறாள். உடனே எல்லா ரூமையும் திறக்கிறாள், வாச திறக்கிறாள், வாசல சாணி தெரிச்ச கோலம் போடுறாள். உடனே லொடலொடா பண்றாள். குழந்தைகள்லாம் எழுப்புறாள். எல்லா குழந்தைகளையும் பழையபடி பறக்க விடுறாள். சாயங்கால ஆச்சல எல்லாத்தையும் இழுத்து போட்டு மறுபடியும் அப்பம் பக்கத்துல படுக்க வைக்கிறாள். தானும் காரியத்தை முடிச்சுன்னு படுத்துக்கிறாள். கடைக்கு போறது சாமா வாங்குறது முதற்கொண்டு இவளையே பார்த்துக்கிறாள். குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்த்துக்கிறது, அழைச்சின்னு வருது, எல்லாத்தையும் இவளையே பார்த்துக்கிறாள். தப்பு பண்ணினா உதைக்கிறது, சந்தோஷப்படுறது எல்லாத்தையும் இவளையே பார்த்துக்கிறாள். பர்த்தாவை சுகஜீவியா வச்சிருக்கிறாள். பர்த்தா அவளுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறத தவிர வேற சமம் இல்லை அவருக்கு. அவர் சாட்சியா பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கிறார். அதுபோல ஒரு குடும்பமாம் ஜெகதீஸ்வரனுடைய குடும்பம். ஜெகதீஸ்வரனான பரமாத்மானவனால் சர்வ சாட்சியா இருக்கிறான். எதுவும் அவன் செய்யறது இல்லையா, அவனுடைய பிரகிருதியான சக்தி தான் இவ்வளவு செய்யறான். அந்த சக்திக்கு மட்டும் எங்கேயும் சக்தி வந்ததுன்னா அவன் இருக்கிறதுனால அவன்கிட்டக்கே சாவி வாங்கிதான் எல்லாத்தையும் திறந்து விடுவாள் போலே அவனுடைய சக்தியா இருப்பதனாலே அவன் சைதன்யத்தினாலே இயங்குற அந்த சக்தி சர்வ ஜகத்தையும் திறந்து விட்டு பிரபஞ்சங்கள் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தி இத ஜீவகூட்டிகள் எல்லாரையும் கர்மகர்த்தாக்களாக கர்மாக்களை செய்ய வச்சு அதுகள் ஏதாவது பாபம் பண்ணித்தா குட்டி அது புண்ணியம் பண்ணித்தா நான் மிட்டாய் கொடுத்து அவைகளை படிக்க வச்சு ஒரு காலம் அப்பாட்டுக்க போகணும்னு அழுதானா அப்பாட்ட கொண்டு விட்டுட்டு அப்பாட்டுக்கு அடம் பண்ணித்தானா பிரிச்சுன்னு வந்து இப்படி இவ்வளவு ஜெகன் நிர்வாகங்கள் எல்லாத்தையும் பண்ணிண்டி கடைசியில ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்க பண்றது போல பிரளயம் வரும்பொழுது எல்லாத்தையும் அப்பாவோட ஒடுக்கி தானும் அப்பாவோட ஒடுங்கி அப்பா மட்டிலும் கம்மனு நிசப்தமா இருக்கிறது போல உன்னுத்தரை இல்லாதது போல பிரளயத்துல இருந்து மறுபடியும் தான் எழுந்து கொண்டு எல்லாத்தையும் கிளப்பி விட்டு இப்படி ஒரு குடும்பம் சின்ன சின்ன குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விஸ்வ குடும்பமாக விஸ்வ குடும்பியாக பண்ணிட்டு இருக்கிறத இத்தகைய மாயா சேஷ்டிதங்களை எவன் சாட்சி மாத்திரமாக ஈட்சதே என்கிறார். சாட்சி மாத்திரமாக எவன் பார்த்திருக்கிறானோ எவன் எல்லாருக்கும் அப்பாற்பட்டவனோ இதனால அவனுக்கு ஒரு லாப நஷ்டமோ சுகதுக்கமோ இல்லாதபடி எல்லா நிர்வாகத்தையும் இவள் பார்த்து கொண்டு அதுக்கு சாட்சி மாத்திரமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணுகிறேன் என்று சொல்லுது. நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாய நமோபவர்காய பராயணாய குணாரணிச்சன்ன சிதூஷ்மபாய நமோ நமஸ்தே அகில காரணாய எல்லாவற்றுக்கும் காரணமான வஸ்து அவன். காரணம்னா ஒரு காரியம் இருந்தா அதுக்கு காரணம் அப்படியா? சர்வ உலகத்தில் உள்ள செடி கொடிகள் விருட்சங்கள் மனுஷியால் பசுபட்சிகள் எல்லாத்துக்கும் காரணம் மண்ணு. மண்ணில் இருந்தாலே உண்டாயிருக்கு எல்லாம். மண்ணுக்கு காரணம் தண்ணீர், தண்ணீருக்கு காரணம் நெருப்பு, தீக்கு காரணம் காற்று, காற்றுக்கு காரணம் ஆகாசம், ஆகாசத்துக்கு காரணம் இயற்கை, மாளிகை காரணம் கடவுள், கடவுளுக்கு காரணம் இது ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி நினைச்சுக்கிறான். சில பேர் இப்படி கேட்பா, எல்லாத்துக்கும் காரணம் சொன்ன கடவுளுக்கு காரணம். கடவுளை நாங்கள் காரிய வஸ்துவா சொன்னான்னா நீ காரணம் கேட்கறதுக்கு
காரிய வஸ்துவா சொன்னா கடவுளுக்கு காரணம் நீ புத்திசாலியா கேட்டு விட்டேன்னு நினைச்சு எங்களை கேட்கலாம். கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி. முட்டாள்தனமான கேள்விக்கு நாங்க பதில் சொன்னா முதல்ல என்ன முட்டாள்னு நினைச்சுக்கணும். கேள்வியே முட்டாள்தனம். ஏனால் காரண வஸ்துவாக அதை சொல்லும் பொழுது காரிய வஸ்துவாக சொல்ல முடியாது. காரிய வஸ்துக்களுக்கெல்லாம் ஒண்ணுக்கு காரணம் இருக்கு. எது காரணமோ அதுக்கு மேற்பட்ட ஒரு காரணம் இல்லைன்னே சொல்றதுனால அதுக்கு எது காரணம்னு புத்திசாலித்தனமான கேட்க முடியாது. அது புத்திசாலித்தனம் ஆகாது. ஏன்னா காரிய வஸ்துவா அதுக்கு நாங்கள் லட்சணம் சொல்லவே இல்லை. காரணம் அப்படின்னா அந்த லட்சணத்தை சொல்லிருக்கும் பொழுது அதுக்கு எது காரணம் நீ கேட்க முடியாது. நிஷ்காரணாய அதை எடுத்து சொல்லலாம். நமோ நமஸ்தே அகில காரணாய அதுக்கு எது காரணம்னா நிஷ்காரணாய அதுக்கு ஒரு காரணம் கிடையாதுங்கிறதா அதனுடைய லட்சணமா சொல்லும் பொழுது அதற்கு மேல என்ன நீ கேள்வியை கேட்க கூடாது. நாங்கள் அது ஒரு காரிய வஸ்துவா இருந்தால் புத்திரன்னு சொன்னாதான் அம்மானு கேள்வி வரும். பூஷணம்னு சொன்னாதான் தங்கங்கிற கேள்வி வரும். பழம்னு சொன்னாதான் மரம்ங்கிற கேள்வி வரும். எல்லாவற்றுக்கும் முழு முதல் காரணமானதுன்னே அந்த சொரூபத்தை சொல்லும் பொழுதோ அதற்கு ஒரு காரணம் அப்படிங்கிற கேள்வியே நாங்கள் சொன்ன வஸ்துவனுடைய லட்சணத்தை நீ மனசு வாங்கிக்காதுதான் காரணம் சொன்ன. அப்படி முதல் காரணமான வஸ்துவை நீ ஏன் ஏற்படுத்திக்கணும்னா ஏற்படுத்தல அது இருக்கு. ஏற்படுத்தல அது இருக்குங்கிறத நிரூபிக்கலாம். ஆனால் அதை காரிய வஸ்துவா பண்ண உன்னால முடியாது. இருக்குங்கிறது எப்படி நிரூபிக்கலாம்னா நாங்கள் அந்த ஸ்வரூபத்தை பிரஜானம்னு சொல்றோம். வேதாந்திகள் அதை பிரஜானம்னு சொல்றோம், அறிவுன்னு சொல்றோம். அறிவுக்கு காரணம் எதுன்னு கேட்க முடியாது. எதுன்னா எல்லாத்தையும் அறிவினால தானே தெரிஞ்சுக்கிறோம். ஆகாசம், பூமி, செடி கொடிகள், பசுபட்சிகள் எல்லாத்தையும் அறிவாதானே தெரிஞ்சுக்கிறோம். அந்த அறிவுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? அன்றைக்கே சொன்னோம் இல்லையா? ஒன்றுக்கு மேலும் ஒன்று காரியங்களை சொல்லிட்டு வரோம். சர்வநாம ரூபங்களும் ஜகத்தும் பூமியில அழியறது. பூமி பிரளய ஜலத்துல அழியறது. பிரளய ஜலம் பிரளயாக்னியில வறண்டு போறது. பிரளயாக்னி பிரளய காற்றுல அணையறது. காற்று ஆகாசத்துல ஒடுங்கிறது. ஆகாசம் நேச்சர், இயற்கையில போறது. தெரியல அதுக்கு அந்தண்ட என்ன இருக்குன்னா தெரியல. ஆகாசத்துக்கு அந்தண்ட ஆகாசமும் அழிஞ்ச நிலை அப்படிங்கிறதே நாம் சாஸ்திரத்தால் தான் தெரிஞ்சுக்கலாம். ஆகாசத்துக்கு அந்தண்ட என்ன இருக்கு தெரியல. தெரியலேங்கிறதுக்கு என்ன இருக்குன்னா தெரியலேங்கிறதுக்கு என்ன இருக்கு? தெரியலேங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னா தெரியலேன்னு யாருக்கு தெரியறது? எனக்கு தெரியறது. நீ உனக்கு தெரியறதுக்கு என்ன ஆதாரம்னா எனக்கு நான் தெரியறதே. இது ஒரு வழக்கு எடுத்து நான் வந்து பார்க்கணும். நான் இருக்கேனா சுவாமி? நான் இருக்கேனோ சுவாமி? நான் இருக்கேனா? யாருக்குமே சந்தேகமே வந்தது இல்லையே. அப்போ இந்த அனுமானங்கள் தன் வரையிலும் போய் அடங்கி போயிடும். இதுக்கு அது காரணம், இதுக்கு அது காரணம், இதுக்கு அது காரணம்னு சொல்லிட்டே போனால் தெரியலேன்னு முடிஞ்சு தெரியலேங்கிறதும் எனக்கு தெரியறது அப்படிங்கிற தன் நிஜஸ்வரூபத்தில் அடங்கி விடுத்தானால் அந்த தான்கிறது யார் அப்படின்னு கேட்டா இது உடம்பு இல்லை மனசு இல்லை ஆகும்போது ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசேர்ஜுன திஷ்டத்தின்னு ஹிருதய தீபமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவினிடேந்து வந்த சைதன்யம் தான். அந்த சைதன்யத்தினால்தான் அவித்ய, அதுல இருந்துதான் ஆகாசம், அதுல இருந்துதான் காற்று, அக்னி, உலகம், நாமரூபங்கள் அப்படின்னு பரிணமிக்கும் பொழுது அதுக்கு எங்க காரணம் கேட்க முடியாது. அவனுக்கு தான் அவன் தெரிகிறதே. அதுக்கு மேடிய காரணம் சொல்ல முடியாதுங்கிறதுனால சித்ரூபமான பரமாத்மா தான் சர்வ காரணங்கும் பொழுது அதற்கு மேல காரணத்தை கேட்கிறதே மடத்தம். நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய. அதனாலதான் அத்புத காரணாய. லோகம் பூரா காரண காரியமாவே இருக்கு. ஒரு வஸ்து ஒன்றுக்கு காரணமா இருந்தாலும் இன்னொரு வஸ்துவுக்கு அது காரியமா இருக்கு. காரணகாரிய தொடர்ச்சி விடவே இல்லை. காரணகாரிய தொடர்ச்சி இருந்துட்டே இருக்கு. ஜலம் பூமிக்கு காரணமானாலும் அக்னிக்கு காரியமா இருக்காது. அக்னி ஜலத்துக்கு காரணமா இருந்த போதிலும் காற்றுக்கு காரியமா இருக்கு. இதுபோல காரணகாரிய தொடர்ச்சி விடவே இல்லை. காரண தொடர்ச்சி இல்லாத ஒரு காரண வஸ்துவா இருப்பதனாலேயே அத்புத காரணாய. நமோ நமஸ்தே அகில காரணாய அத்புத காரணாய. இவ்வளவு விஷயம் ஒண்ணுமே தெரியல, கண்ணுக்கு நேர தெரியாத வச்சுட்டு இவ்வளவு பேசுறேளே என்ன சாமர்த்தியம்னா? ஏன் சாமர்த்தியமா அது? சர்வாகமாம்னாய மகார்ணவாயே. நம்முடைய உபனிஷத்து அப்படி கர்ஜிக்கிறதே. நமக்கு நம்முடைய பாக்கியம் அப்பேற்பட்ட வேதாந்தங்கள் நமக்கு கிடைச்சது. ஸ்வதசித்தமான நாராயணனுடைய சுவாசமா இருக்கிறதுனால அல்லவோ சர்வஜனுடைய பெருமூச்சல்லவோ இப்படி பேசுறது. சர்வஜனுடைய பெருமூச்சு பேசுறது.
அந்த திருஷ்டியால பார்க்கறதுனால தெரியுதுங்கிறதுனால பிரமாணம் சொல்றார். நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாயே. இவ்வளவுக்கும் ஹேது சர்வ ஆகமாம்னாய, இல்லையே காண முடியாதான அனந்தமான வேதாந்த பாகங்கள் தான் இதை நிரூபிக்கிறது. ஹேது வேதாந்தத்தினால்தான் இந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கலாம். பலன் என்ன? நமோபவர்காய பராயணாய. இத்தகைய பெரிய ஸ்வரூபத்தை தெரிஞ்சு கொள்ளாதனால்தானே சம்சாரத்துல உழல்றோம். பெரிய வஸ்துவை தெரிஞ்சுட்டா நம்மெல்லாம் ஸ்ரீமான் ஆயிடுவோமே, தரித்திரனா இருக்க மாட்டோமே. இவ்வளவு கஷ்ட நஷ்டங்களும் அசூயம் குரோதங்களும் நம்ம நாமே சாக அடிச்சுக்கிறதும் நம்ம நாமே சிறுமப்படுத்திக்கிறதும் இவ்வளவு அந்த பரந்த பொருளை தெரிஞ்சுக்கிற பரந்த ஞானம் இல்லாததுனால்தானே. எவ்வளவுக்கு எழுது இத்தகைய மகான்களுடைய சங்கத்தை அடைகிறோமோ, இவ்வளவு பெரிய விஷயங்களை கேட்கிறோமோ, அவ்வளவுக்கு எழுது யார் கையிலையும் விடாத கருட பட்சி மாதிரி பறக்கலாமே. இந்த வலையில விழ வேண்டிய அவசியம் இல்லையே. நமோ அதான் பலனாம அதற்கு நம்ம நாமே உயர்த்திக்கணும். ஆத்மவே சாத்மனோ பந்துகோ ஆத்மைவ ரிபுர் ஆத்மனா. தனக்குத்தானே சத்ரு, தனக்குத்தானே பந்து. எவன் சத்குருவை அடைஞ்சு இப்பேற்பட்ட ஞான பிரகாசம் உண்டாயிடுத்தோ, பரமார்த்த வஸ்துவை புரிஞ்சுட்டானோ, அவன் தனக்குத்தானே மித்திரன். நமோபவர்காய பராயணாய கே குணாரணிச்சன்ன சிதூஷ்மபாய தத்சோப விஸ்பூர்ஜித மானசாய நைஷ்கர்மிய பாவேன விவர்ஜிதாகம ஸ்வயம் பிரகாசாய நமஸ்கரோமி. ஆமா சாமி, அந்த பரம்பொருள் எங்க இருக்கு? இவ்வளவு கேட்ட பிரமாணம். அந்த பரம்பொருள் எங்க இருக்கிறான் சொல்ல வேணா சொல்றேன். எல்லார் ஹிருதயத்திலேயே இருக்கு. ஹிருதயத்துல இருக்கா. ஹார்ட்டையே ஆபரேஷன் பண்ணி எடுத்து அழகா கிளீன் பண்ணி விட்டு மறுபடியும் வச்சு பூட்டுறா டாக்டர்ஸ். ஹார்ட் ஆபரேஷன் பண்ணும்போது திடீர்னு பிரம்ம வந்ததுன்னு யாருமே சொல்லலையே. ஹிருதயத்துல இருக்கு நீங்க சொல்றீங்களே. எவ்வளவு பேர் ஹிருதயத்துல ஆபரேஷன் பண்றா. சில பேர் குத்தி கழுத்துல இட்டு போயிடுறா. ஹிருதயத்துல இருக்கிறதா தெரியலையே. அது தெரியாதுப்பா. ஏன்னா ஸ்தம்பத்திலேருந்து பரமாத்மா வந்தான் மத்தியானம் சொன்னோம். ஸ்தம்பத்திலேருந்து வரல, பின்ன எங்கேன்னு வந்தானா? பிரகலாதனுடைய சத்தியத்திலேருந்து வந்தான். ஸ்தம்பத்துல இருக்கிறான் வாஸ்தவம். இருக்கிறவன் தெரியணுமானா உடைச்சுட்டதுனால தெரிய மாட்டான். உடனே விறகு உடைக்கிறவனுக்கு எல்லாம் தெரியணும், அவனுக்கு எல்லாம் தெரியணுமே அதுல இருந்து. அதுபோல விறகு உடைக்கிறவனும் ஆபரேஷன் பண்றவனும் ஒண்ணுதான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான முறை வேற இருக்குன்னா குணார் அணிச்சன்ன சிதூஷ்மபாயே. யோகீஸ்வரர்கள் யமனியமாசன பிராணாயாமதி பலத்தினாலே அரணியை கடைஞ்சு நெருப்பு எடுக்கிறது போலே அந்த சித் பிரகாசத்தை சாட்சாத்கரிக்கிறார்கள். அரணின்னு ஒரு கட்டை உண்டு. அந்த கட்டையை கடைஞ்சா அதுல இருந்து நெருப்பு வரும் அப்படின்னு சொல்றது. யாகசாலையில அரணியை கடைஞ்சுதான் அக்னியை எடுப்பா. அரணி கட்டை யாரும் பார்த்ததில்லை. பொதுவா கேட்பா, கட்டையில நெருப்பு இருந்தா பிடிச்சு விடாதான்னு கேட்பா. கட்டையிலேருந்து நெருப்பு எடுக்கிறாங்கிறே, நெருப்பு பட்டாலேயே கட்டை பொசுங்கிடுவே என்றுதான் கேட்பா. பார்க்காதவா. பார்த்தவாளுக்கு அது புரியும். புரியிறாப்புல ஒண்ணு சொல்லணுமானா நெருப்பு குச்சி. நெருப்பு குச்சியில நெருப்பு இருக்கு. வெறும் குச்சி அப்படி காமிச்சு நெருப்பு இருக்கு. யாரா நம்புவாளா? யாரா நெருப்பு இருந்தா பொசுங்கி இருக்குமே என்ன குச்சி என்றுதானே கேட்பா. சர்க்குன்னு திதிட்டா நெருப்பு வருது இல்லையா? அதுபோல நம்முடைய ஹிருதயத்துல பரமாத்மா இருக்கிறான்னு சொன்னத்தனால மட்டும் தெரிஞ்சுடுமா? ஆனா யோகீஸ்வரர்கள் தங்களுடைய யோக பலத்தினாலே கடைஞ்சு எடுக்கிறார்களாம். அந்த சின்மூர்த்தியே ஹிருதயத்துல சாட்சாத்கரிக்கிறார்கள். அரணிய கடையிறது போலே அவர்கள் தங்களுடைய மேருதண்டம் அப்படிங்கிற முதுகெலும்புல சுஷும்னா நாடிங்கிறத சுத்தி யோகதாரினால கடையும் பொழுது அந்த சிதக்னி குண்டம் பிரகாசிக்கிறதுங்கிறார். நமோ நமஸ்தே அகி குணாரணிச்சன்ன சிதூஷ்மபாய தத்சோப விஸ்பூர்ஜித மானசாய நைஷ்கர்மிய பாவேன விவர்ஜிதாகம ஸ்வயம் பிரகாசாய நமஸ்கரோமி. சாம்பல் பூத்த நெருப்பு இருக்கு. வெளியில பார்த்தா சாம்பல் தான் தெரியும். சாம்பல் தான் கை வச்சா சுட்டுவிடும். அந்த சாம்பல தமனியை கொண்டு பூன்னு ஊதினா சாம்பல்லாம் பறந்த பிறகு உள்ள இருக்கிற அக்னி தெரியறது போலே நம் ஹிருதயத்தில் உள்ள சித்ரூபமானது சித்த விற்த்திகளாலே மூடப்பட்டிருக்கு. விற்த்திகள் எதுனா காமம் குரோதம் அசூயை முதலிதான விற்த்திகள். இந்த விற்த்திகளாலே ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியா அதுதான் வர்றது. சங்கல்பங்கள் எண்ணங்கள் தானே தொடர்ச்சியா ஒண்ணு ஒன்னா வர்றது. சாம்பல் போன்றது இது. அதை ஊதறதுக்கு வேணா சக்தி நமக்கு இல்லையே தவிர
யோகீஸ்வரர்கள் பூன்னு ஊதி தள்ளி விடுறார்கள். ஊதி தள்ளிவிட்டால் சர்வ சங்கல்பங்களும் போயிட்ட நிலையிலே அந்த சித்ரூபம் தானே பிரகாசமாக தெரிகிறது. அப்போ சங்கல்பங்கள் இருந்தாதான் கர்ம சித்தி, சங்கல்பங்கள் எண்ணங்கள் போயிடுதானால் கர்ம சித்தி இல்லையினாலே நைஷ்கர்மிய சித்தி வந்துவிடாது. எந்த கர்மாவும் இல்லை, பரமாத்மா அனுபவம் மட்டிலும் இருக்கு என்கிறார். அந்த யோகிகளுக்கு கிடைக்கக்கூடிய சாட்சாத்காரமாம் அது. குணார் அணிச்சல்ன சிதூஷ்பபாய தத்ரோப விஸ்பூர்ஜித மானசாய நைஷ்கர்மிய பாவேன விவர்ஜிதாகம ஸ்வயம் பிரகாசாய நமஸ்கரோமி. எல்லாம் சொல்றேன், வீணா ஒரு மணி நேரமா கத்தின்னு கிடக்க. ஏன் என்ன போன்ற வாழ்க்கை என்ன ஆச்சு? கஜேந்திர சொல்றான், மாதிருக்குங்கிறான். எங்களை போன்ற வாழ்க்கை என்னாச்சு? எங்கேயோ யோகிகளா, அவளை அரண்ய போன ஹிருதயத்தை கடையிறாளா, எத்தையோ பார்க்கிறாளா, எங்களுக்கு என்னது கேட்டா புண்ணியமா? இது எங்களுக்கு எப்படி வரும்? எங்களை போன்ற வாழ்க்கை என்னாச்சு? நான் கஜேந்திரன் நம்ம இடத்துல உள்ள கிருபையினால. கஜேந்திர சொல்றான், மாதிரி பிரபன்ன பசுபாச விமோக்ஷணாய முக்தாய பூரி கருணாய நமோலயாய ஸ்வஹம்சேன சர்வ தனுபுன் மனசி பிரதீத பிரத்யக்திருஷே பகவதே பிருகதே நமஸ்தே. மாதிரி பிரபன்ன பசுபாசே பசுபாச விமோக்ஷணாய. மத்தியானம் சொன்னோமே, கண்டுகுட்டி இழுத்து கட்டிட்டா தாய் பசுன்னு இடத்துல போகணும்னு அலர்றது. பசுபாச விமோட்சனாய. ஒரு பெரிய மடாதிபதிக்கு தனக்கு பிறகு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணணும் சிஷ்யனேன்னு தோணித்தான். பல சிஷ்யர்கள் உண்டு அவருக்கு. ஒரு சிஷ்யனை கூப்பிட்டார், அப்பா உனக்கு பட்டாபிஷேகம்னா நீ என்ன பண்ணுவே? எல்லா சிஷ்யாளுக்கும் போட்டி, தனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு. உனக்கு பட்டம் கட்டினா என்ன பண்ணுவேன்? நம்முடைய மடத்தினுடைய நிலங்கள்லாம் இப்ப வருமானம் இல்லை, அதனாலே அதுக்கு பெரிய ஃபண்டு வச்சுடுவேன், 1 கோடி ரூபாயாவது மடத்தினுடைய நிர்வாகத்துக்காக வச்சுடுவேன். ரொம்ப அவசியம்பா, ரொம்ப கெட்டிக்காரன், உனக்கு தான் பட்டம் கட்டணும், உட்காந்துக்கோ. இன்னொரு சிஷ்யனை கூப்பிட்டார், உனக்கு பட்டம் கட்டினா என்ன பண்ணுவேன்? நான் நிறைய பங்களா கட்ட வேண்டிய நம்முடைய மடத்துக்கு இந்த ஒரு பங்களா போறல, அதனால நிறைய பங்களா அங்கங்க கட்டி விடுவேன், சில இடங்கள்ல வாடகைக்கும் விட்டு விடுவேன், அதனால வருமானம் வரும், ஃபண்டை நம்ப முடியாது. சரி உட்காந்து. உனக்கு பட்டம் கட்டினா என்ன பண்ணுவேன்? நிறைய புஸ்தகங்கள்லாம் வெளியிடுவேன், ஒரு மாசாந்திர பத்திரிகை கூட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி உட்காந்து. ஒரு அசடம் மாதிரி ஒரு சிஷ்யனா அவனை கூப்பிட்டாரு, உனக்கு பட்டம் கட்டா என்னடா பண்ணுவேன்? மலமலன்னு இங்கேருந்து போனான், ஒரு மாட்டையும் கண்ணுக்குட்டியும் ஓட்டேன்னு வந்தான். இந்த தூணுல அந்த மாட்டை கட்டினா, இந்த தூணுல இந்த கண்ணுக்குட்டியை கட்டினா. குருநாதர்கிட்ட நின்றே இருந்தான். இந்த கண்ணுக்குட்டி அந்த மாட்டு கிட்டக்க மேன்னு இழுக்கிறது. சைத்த நேரம் போய் மலமலன்னு அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டான். போய் ஓடி போய் அந்த மாட்டு கிட்டக்க ஊட்டிட்டு, மகராஜ் இதைத்தான் பண்ணுவேன். அவனை நீ உட்கார்ப்பான், உனக்கு தான் பட்டம். அவனுக்கு பட்டம் கட்டினாரா? ஏன்னா இதனால என்னன்னா, பசு பாச விமோக்ஷனாய. ஈஸ்வரஸ்தானத்துல பசு, ஜீவஸ்தானத்துல கன்று. இந்த கன்று ஈஸ்வரனை அடையணும்னு துடிக்கும் பொழுது அதனுடைய துடிப்பை பார்த்து அந்த பந்தத்தை அவிழ்த்து விடுதான் ஆச்சாரியனுடைய வேலையா இருப்பதனால அந்த குருஸ்தானத்துக்கு ஏத்தவன் இவன்தான் என்று அவனுக்கு பட்டம் கட்டினார் அப்படிங்கிறார். மாதிரி பிரபன்ன பசுபாசே. ஈஸ்வரனை அடைவதற்கு சக்தி இல்லாம பாசத்துல என்ன கட்டுப்பட்டு கிடக்க, என்ன அவிழ்த்து விடுவார் உண்டோ அப்படின்னு தவிக்கும் பொழுதோ, அந்த அவிழ்த்து விட்டால் குருநாதன் தானே அவிழ்த்து விட முடியும், அவிழ்த்து விட்டால் அந்த பகவானை நான் அடைஞ்சிட முடியுமே அப்படிங்கிறான் கஜேந்திரன். யார் அவிழ்த்து விடுவா என்னங்கிறான். மாதிரி பிரபன்ன பசுபாச விமோக்ஷனாய. யாரு அவிழ்த்த முடியும்னா முக்தன் தான். பந்தப்பட்டவன் அவிழ்த்துவிட முடியுமா? தூங்குறவனே எழுப்ப முடியுமா? பந்தத்தில் இருக்கிறவனே பந்தத்தவனுக்கு விமோசனம் கொடுக்க முடியுமா? முக்தாய. ஈஸ்வரன் முக்தனா இருப்பதனாலே, ஈஸ்வரன் தான் நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியுங்கிறதுனால முக்தாய. சுதந்திரனா இருப்பதனால நீதான் எங்களை அவிழ்த்து விடணும்னு ஈஸ்வரன் சொல்றான். சரிப்பா, ஆனா உன்னை அவிழ்த்து விடணும் அவசியம். நான் முக்தன் தான், உன்னை அவிழ்த்து விடணும் என்ன அவசியம்னா, மாதிரி பிரபன்னேன்னு சொன்னார் இல்லையா? நான் பிரபத்தி பண்ணினேனே அதனால எனக்கு விடுதலை கொடுன்னு சொல்லலாம் இல்லையா? சொன்னா ஆத்ம பலமா போயிடும், தன் பலத்தை தான் நம்பினதா போயிடும். அதனால சொல்ற, நான் சரணாகதி பண்ணினேனே நீ விடுதலை பண்ணுன்னு சொல்லாம பூரி கருணாயே, உன்னுடைய கருணையினால என்ன அவிழ்த்து விடு.
ஏன்னா சரணாகதி நான் அதர்மனிஷ்டோஸ்மின் அஜாத்தவாதின்னு சொல்லிவிட்டு சரணாகதினா அதுக்கும் துப்பு இல்லை. நானும் சரணாகதியை அங்கபூர்த்தியோடு பண்ணிவிட்டேன்னு சொல்ல முடியாது. திட விசுவாசம் சரணாகதிக்கு, திட விசுவாசம் என்னிடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. திட விசுவாசம் போகட்டும், மந்த விசுவாசமே சந்தேகம். அப்படி இருக்க நான் உன்னை ஆசைச்சே சரணாகத்தன்னு சொல்லிக்க ஆசையா இருக்கே தவிர சரணாகதி இருந்துடும்னு சொல்ல முடியாது. அப்ப என்னால் என்னுடைய ஒரு தகுதியை கொண்டு நான் கரையேறதுங்கிறது முடியாது. உன்னுடைய கருணையை தவிர வேறு அவலம்பனம் இல்லை. நீ எப்பொழுது யாரையும் அவிழ்த்து விடுறதுங்கிற சபாவம் உனக்கு. ஏண்டா இப்படி பண்ற கிருஷ்ணா, இந்த கண்ணூட்டிலாம் ஏண்டா அப்படி அவிழ்த்து விடுற என்று ஒரு ஆட்சி சொன்னாலா, அது என் சபாவம் அப்படின்னு. அந்த சபாவத்தாலே எங்க எல்லாரையும் அவிழ்த்து விட்டாதான். உன் சபாவம் எல்லாரையும் அவிழ்த்து விடுறதுங்கிற சபாவம் இருக்க, அதனால எங்களை அவிழ்த்து விட்டானாம். பூரி கருணாயே, ஏதோ நான் இருக்கிற வரையில எல்லாரையும் அவிழ்த்து விட்டுடுறேன். நமோ அலையாயே, நீ இருக்கிற வரையிலுங்கிறதுல நீ சாஸ்வதமான பொருளாச்சே, எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கலாமே. நமோ அலையாயே, சரி எனக்கு தெரிஞ்ச வரையில எல்லாரையும் கரையேற்றி விடுறேன். எனக்கு தெரியாத எவ்வளவோ ஜீவகோடிகள் இருக்கார். அப்படியா? சுவாம்சேன சர்வ தனுபுருன் மனசி பிரதீத பிரத்யக் திருஷேகே. உனக்கு தெரியாத ஒரு ஜீவன் உண்டா? உலகம் பூரா எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருந்து யார் யார் எதை நினைக்கிறான்னு சர்வசாட்சியா பார்த்துட்டு இருக்கிறவன் இல்லையா நீ? சுவாம்சேன சர்வ தனுபுருன் மனசி பிரதீத பிரத்யக் திருஷேகே. இவ்வளவு வைபவம் உடையவன் தனக்க முடியுமா? பகவதேகே, பகவானா யாரு நாள் பிருகதேகே, அப்பேற்பட்ட பிரம்மம் நமஸ்தே. எல்லாத்தையும் நமஸ்தேன்னு உபாசனத்துல முடிக்கிறதா இங்க ஆச்சரியம். இப்படி ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரம், அர்த்த புஷ்டி உடையதான ஒரு ஸ்தோத்திரத்தை கஜேந்திரன் சொல்ல, இது காதல விழுந்த சமஸ்த தேவதைகளும் பிரம்மாதிகள்லாம் விதமான நாமரூப குண விசேஷணங்கள் உடையவாளா இருப்பதனால இத்தம் கஜேந்திரமுபவர்ணித நிர்விசேஷம் பிரம்மாதயகா விவிதலிங்க குணாபிமானாகா நைதே ஏதோபசஸ்ருபுகு நிகிலாத்மகத்வாதே சர்வாகிலாமரமயகா ஹரிராவிராசீதி. பிரம்மாதி சமஸ்த தேவதைகளும் இப்பேற்பட்ட அத்தியாச்சரியமான பெருமையை சொல்லும்படியான இந்த ஸ்தோத்திரங்களை கேட்டதும், இதுக்கு நாம் அதிகாரி இல்லை, இந்த ஸ்தோத்திரத்தினாலே பிரதிபாத்தியமான சர்வேஸ்வரன் ஒருவன், அவன்தான் மூலகாரணமான வஸ்து என்று எல்லாரும் விலகி அந்த வஸ்து யார் யார் வரா யார் வரான்னு பார்த்துட்டு இருக்க அவர்களுக்கு ஒரு எண்ணமாம். ஏன்னா யார் கூப்பிட்டானோ அவனுக்கு மட்டிலும் தரிசனம் கொடுத்துட்டு போயிட்டால் நமக்கு தெரியாத போயிடுமே என்று நினைத்து முதல்ல குடிச்சு அவன் அழறான், முதல்ல பிடிக்காமே இவன் அழறானா. காரணம் என்னன்னா அவன் கேட்கின்ற பலன் இவளுக்கும் உண்டு. முதலையிலிருந்து மட்டிலும் தனக்கு விமோசனம் கேட்டா இவர்கள் இந்த ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பசுபாச விமோக்ஷனாயன் அவன் பலஸ்ருதி சொல்லியிருக்கிறதுனாலே பிரம்மாதிகளுக்கு அது உண்டு. அதனாலே சம்சார விமோட்சம் தர வேண்டியவனானவன் ரெண்டு யோக்கியதை இங்க வேணும். மூலகாரண வஸ்துவா இருக்கணும், மோட்சப்பிரதனா இருக்கணும். அவன் தான் இங்க வர முடியும் இந்த அட்ரஸுக்கு. அதனாலே மூலகரணமாவும் மோட்சப்பிரதனாவும் இருக்கிறவனை பார்க்கணுங்கிற ஆசை பிரம்மாதிகளுக்கு கூட வந்துட்டான். தானும் பார்க்கலாமே என்று சகசமுஸ்துவத்பிகி என்று சொன்னார். கஜேந்திரனோட கூட கத்தினார் என்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து சந்தை சொல்லி வாங்கி சொல்றது போல இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னாலாம். ஒத்தர் ஆதி மூலமே சொன்னது போல இல்லாம எல்லாரும் சேர்ந்து அலற சகசமுஸ்துவத்பிகி. யாரு வந்தாங்கிறார்? சந்தோமஜேன கருடேன சமுஹ்யமான சக்ராயுதோபியகமதாசு யதோ கஜேந்திரகாகா. பகவான் கருட வாகனத்திலே சங்கச்சக்கர கதாதரனாக நீலமிகு சியாமணனாக பீதாம்பரதாரியாக ஸ்ரீவத்சாங்கித வட்சஸ்திரனாக தோன்றினான். சக்கராயுதனாக தோன்றினான். கருட வாகனத்தில் தோன்றினான் என்கிறார். கேவலம் இது புராண விஷயம் நினைச்சு விடாதேன்னார். புராணத்தில் அப்படி சொல்லிருக்காகும் என்று நினைச்சு விடாது. ஏன்னார் சந்தோமஜேன கருடேன, அந்த கருடன் வேதஸ்வரூபன் அப்படிங்கிறதுனால வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத்பரம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சியதேன்னு பரம வைதிகரான வியாசர் சொல்றார். அப்படி வேத பிரதிமாத்தியமான வஸ்துன்னு காட்டுறதாம் சந்தோமஜேன கருடேனே என்று. வினதாசுதனான கருடன் மேல வந்தான் சொல்லக்கூடாதோ? குங்குமாங்கித வர்ணாபனான கருடன் மேல வந்தான்னு சொல்லக்கூடாதோ?
ஆனால் வேதஸ்வரூபனான கருடன் மேல வந்தான் அப்படிங்கும் பொழுது பரமார்த்த நிர்ணயமானது வேதாந்த விஷயங்கிறத காட்டுறதேங்க. சந்தோமயேன கருடேன சமூஹ்யமானகா சக்ராயுதகா. சித்த முன்னாடி பிரம்மாதயோ விவிதலிங்க குணாபிமானாக அப்படின்னு ஸ்தோத்திரம் நிர்விசேஷமாயிருக்கு. நமக்கெல்லாம் நாமரூப குணங்கள் இருக்கு. அதனால இங்க அட்ரஸ் நம்முடைய இது இல்லைன்னு தள்ளிவிட்டு பிரம்மாதிகள் விலகினாங்கும் போது இவர் மட்டிலும் சங்கு சக்கராதி ரூபங்கள் உடையவராக, வைகுண்டங்கிற லோகம் உடையவராக, விஷ்ணுங்கிற நாமம் உடையவராக இவர் மட்டிலும் வந்து என்னத்தான் சொல்லித்துன்னு வரலாமா? இது நிர்விசேஷமா இருக்கு. இவர் மட்டிலும் வரலாமானால் இவருடைய நாமரூப குணங்கள் பிரம்மாதிகளுடைய நாமரூப குணங்களை போல இல்லைன்னு இதுல இருந்தே தெரியறது. பிரம்மாதிகளுடைய நாமரூப குணங்கள் ஆப்ரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோர்ஜுனா என்று ஒண்ணுக்கொண்ணு சிரேஷ்டம், அவ்வளவுதானே தவிர. ஆனால் இவருடைய ரூபம் நிர்விசேஷமான என்ன விசேஷணங்கள் இங்க சொல்லித்தோ அவ்வளவும் அவருக்கே பிரத்யேகமாக பொருந்தும்படியான குணங்கள். எந்த குணங்கள் அவனுக்கு இல்லைனால் சாத்விக ராஜச தாமச குணங்கள் இல்லை. ஏன்னா அந்த குணங்கள்லாம் மாயனுடைய குணங்கள், மாயா குணங்களாகி அந்த குணங்கள் இல்லைன்னு அர்த்தமே தவிர. ஆனால் இந்த குணங்களுக்கு அதீதமான குணங்கள் சர்வஜன், சர்வசக்தன், சர்வ கர்த்தா, சர்வாந்தர்யாமி, சர்வஸ்வாமி, சர்வநியாமகன் என்றதான ஈஸ்வர குணங்கள், சத்துவகுணத்தில் சேராத விலட்சணமான குணங்கள், ஈஸ்வரனுக்கே உரிய குணங்கள். அத்தகைய குணங்கள் உடையவனத்தான் இங்க நிர்குணம் என்று சொல்லித்து, அதுபோல அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகம் சித்கண ரூபமான ஸ்வேச்சா பிரகடிதமான பக்தானுகிரக தத்பரமான எந்த திவ்யமங்கல ரூபம் உண்டோ அதைத்தான் இங்க வந்து இதுவரையிலும் அரூபம் நிராகாரம்னு சொல்லித்து என்று நிராகாரமாக நிர்குணமாக சொன்ன பிரம்மஸ்வரூபம் அந்த ஸ்வரூப லட்சணம் மாறாம பக்தர்களுக்கு சாகாரமாகவும் கொடுக்கும், குணவிசேஷங்களையும் காட்டும். ஆகினால இது ரெண்டும் ஒண்ணுதான் இங்க நிர்ணயமாகிறது. கூட்டது நிர்விசேஷம், வந்தது சாகாரம். கூட்டது நிர்குணம், வந்தது சகுணம். எப்படி பொருந்துன்னு சொன்னோமானால் இப்படி சொன்னாலொழிய பொருந்தாது. சகுணமும் நிர்குணமும் ஒண்ணுதான் சொன்னாலொழிய பொருந்தாது. நிர்குணம் ஸ்வரூப லட்சணத்தை சொல்லித்து, சகுணம் பக்தானுகிரகார்த்தம் பரிகிரகிச்சென்றதை சொல்லித்து அப்படிங்கும் பொழுதானே சக்கராயுதா சொல்லும் பொழுது அப்ப லட்டுனா இது வெறுமாவத்துங்கிறத காட்டிலும் என்னால் அது பெருமை. அது அக்ஷரமாய், அநாமமாய், அரூபமாய், அச்சிந்தியமாய், அப்புறமாய், கூட்டஸ்தமாய் உள்ள வஸ்து சர்வஜனாய், சர்வசக்தனாய், சர்வஸ்வாமியாய், சர்வாந்தர்யாமியாய், அப்ராகிருத திவ்யமங்கல விக்கிரகனாய் தோன்றும் பொழுது ஸ்வரூப லட்சணமான மகிமை, அப்ராகிருத திவ்யமங்கல விக்கிரகமாகிய சௌந்தர்யம், அந்த மகிக்கு ஏற்ற சௌந்தர்யம் இது. இந்த சௌந்தரியத்துக்கு ஏற்ற மகிமைனா பாலும் தேனும் கலந்தாப்பிலையாக்கும் பாகவதம் காட்டுற நிர்குண சகுணானுபவம். பிரிச்சு காட்டவே காட்டாது பாகவதம். இதான் பாகவதம் கொண்டு போற முறை. அப்படி ரெண்டையும் சேர்த்து இதுதாண்டா இங்க மாடு மேய்ச்சின்றிருக்க, இதுதாண்டா பூர்ணம் பிரம்ம சனாதனம் அடிச்சு பேசுவார் சுகர். இது மாடு மேய்க்கிறது இதுதாண்டா பூர்ணம் பிரம்ம சனாதனம். அப்ப குறையே கிடையாது, நமக்கு சாட்சா்காரமே ஆயிடுத்து, குறையே கிடையாது இல்லையா? பகவான் வைகுண்டபதியான பகவானை பார்த்த கஜேந்திரன் உடனே தாமரையை எடுத்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்றான். இப்பதான் சொல்றான், நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே. பகவான் தன்னுடைய சக்கரத்தினால நக்கரத்தை அடிச்சான். சக்கரேன நக்கரவதனம் விரிபாட்டியே. முதலைய பிளந்து கஜேந்திரனுக்கு கை கொடுத்து அந்த கஜேந்திரனை வெளிப்படுத்தினார். பகவானுடைய கரஸ்பரிச மாத்திரத்தினாலே கஜேந்திரன் யான சரீரம் நீங்கி பகவத் பார்ஷதனாக ஆயிட்டான். முதல ஸ்பரிச மாத்திரத்தினாலேயே சாப விமோசனமாகி கந்தர்வன் கந்தர்வலோகத்தை அடைஞ்சான். கஜேந்திரன் பகவத் பக்தன், அவனுக்கு முக்கிய பலன் மோட்சம். இருந்தாலும் அதுல ஒரு பிரதிபந்தகம் ஏற்பட்டிருந்தது, அது நிவர்த்தியாயிடுத்து மோட்சம் கிடைக்கிறது அவனுக்கு. கஜேந்திரன் பகவத் பார்ஷதனாக ஆகி அவனையும் அழித்து கொண்டு பகவான் பாஞ்சஜன்யத்தை துவானம் பண்ணி கொண்டு வைகுண்ட தாமத்துக்கு எழுந்துருளினான் என்று சொல்கிறார். யாரு வெடியிருக்காலில் எழுந்து கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் என்றார்களோ அவர்களுக்கு அந்திம காலத்திலே ஞானம் கொடுப்பேன் என்று பகவான் ததாமி விமலாம் மதிம் என்று இங்க பலஸ்ருதி சொல்றார். கஜேந்திர ஸ்தோத்திரத்தை தினசரி காலையில பாராயணம் பண்றவர்களுக்கு அந்திம ஞானத்தில் அந்திம சமயத்திலே ஞானம் வந்துடும், மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு அர்த்தம்.
கஜேந்திரன் ஒருவனுக்காக எல்லாருக்கும் அபயம் கொடுப்பானே. அவன் கேட்டதுனால மாதிரி பிரபன்ன பசுபாச விமோட்சனாயேன்னு எனக்கு மட்டிலும் மோட்சம் கொடுன்னு கேட்காம என்ன போல யாரெல்லாம் உன்னை சரணமடைகிறாளோ அத்தனை பேருக்கும் மோட்சம் கொடுன்னு அவன் பண்ணின பிரபத்தியிலேயே அடங்கி விட்டதுனால பகவான் சொல்றார், தாஞ்ச மாஞ்ச ஸ்மரன் காலே என்று உன்னையும் என்னையும் ஸ்மரணம் பண்ணி கொண்டு நீ பண்ணின ஸ்தோத்திரத்தை யார் யார் வெடியிருக்காலே சொல்றார்களோ அவர்களுக்கெல்லாம் உனக்கு ஓடி வந்தது போல நான் ஓடி வருவேன் என்று கஜேந்திரனுக்கு அபயம் கொடுத்தாராம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராம ராம ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.